வணக்கம் நண்பர்களே. ஒத்து வரலன்னா விவாகரத்து வாங்கி விடுங்க அப்படின்னு பேசுறது சர்வ சாதாரணமாகி விட்டது. இப்படி ஒரு கொடூர சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெண்களுக்கு விவாகரத்து தேவைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அன்புல இசைஞ்சு செல்ல வேண்டிய விஷயங்களுக்கு கூட ஈகோ பார்த்துக்கிட்டு குடும்ப உறவுகளின் வற்புறுத்தலுக்கும் நண்பர்களின் தேவையற்ற ஆலோசனைகளுக்கு அதிகமானதுனால இளம் வயதினர் இப்ப அதிகம் விவாகரத்தை நாடி செல்ல காரணமாகிவிடுது. ஆன சார்ந்து பெண் வாழும் சூழலும் இப்ப இல்லை. இது ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம். உனக்கு என்ன, கை நிறைய சம்பாதிக்கிற, உன்னால உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள முடியும், யோசிக்காத, தைரியமா முடிவெடு அப்படிங்கிற ஆலோசனைகளை இலவசமா அதிகம் பேர் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பணம்ங்கிறது தேவைகளை பூர்த்தி செஞ்சு மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க, அதையும் மீறி பல விஷயம் இருக்குது. உங்களுக்கு வேறொரு கணவன் கிடைக்கலாம், அல்லது கணவனாக நீங்க இருக்கிறீங்கன்னா வேறொரு மனைவி கிடைக்கலாம். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு அவரவர் அப்பாக்களோ அம்மாக்களோ நிச்சயம் கிடைக்க மாட்டாங்க. பான்ஸ்வாலோ அப்படிங்கிற ஒரு சின்னஞ்சிறு பறவை இனம் இனப்பெருக்கத்திற்காக 8300 கிலோமீட்டர் கடலின் மீது பயணம் செய்யுமா. அர்ஜென்டினாவில இருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து போக பறந்து செல்லும் 16600 கிலோமீட்டர் தூரத்துல எங்கேயும் நிலப்பரப்போ மலைப்பரப்போ கிடையாதாம். அவை அர்ஜென்டினாவில இருந்து புறப்படும் போது சிறு குச்சி ஒன்று அழகுல கவ்விக்கிட்டு பறக்குதாம். எப்பொழுதெல்லாம் அதுக்கு பசியும் களைப்பும் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் அது கடல் பரப்பிற்கு தாழ்வா பறந்து வந்து அழகுல கவிட்டு இருக்க குச்சியை கடல் பரப்பின் மேல போட்டு அதன் மீது நின்றுகிட்டு எற தேடி ஓய்வெடுத்துட்டு பறந்து வேறொரு நாட்டுல தன் இனத்தை விருத்தி செஞ்சுக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து கடலின் மேலே தன் குஞ்சுகளோட பயணம் செஞ்சு தன் சொந்த நாட்டை அடையுமா. ஒரு நல்வாழ்வை தன் குஞ்சுகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பறவையே இவ்வளவு போராடுதுங்க. பேரன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பயணங்கள்லாம் சாத்தியமாகும். சிறு சிறு விஷயத்திற்கு கூட நம்ம சண்டையிட்டு கொண்டோம், சகிப்புத்தன்மையற்றும் அல்லது பிற ஈர்ப்புல மனம் மயங்கியும் ஏன் இந்த வாழ்க்கையை தொடர்றோம் அப்படிங்கிற கசப்போட இருக்கும் தம்பதியினர் அனைவருமே இந்த பறவையோட பயணத்துல கற்றுக்கொள்ள நிறையவே இருக்குங்க. தன் இனத்தை நல்ல விதமா உருவாக்குவதிலேயே இத்தனை போராட்டங்கள் ஒரு பறவையோட வாழ்க்கையிலேயே இருக்குதுன்னா மனுஷ வாழ்க்கையில இதை காட்டிலும் அதிக போராட்டங்கள் இருக்கத்தானே செய்யும். சிலர் பெண்களிடம் பெண்ணியம் பெண் விடுதலைன்னு அதிகமா குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆணாதிக்கம் மிகுந்த ஆண் வர்க்கம்னா அவள் மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் வர்க்கமும் இதே ஆணாதிக்கம் மிகுந்த ஆண் வர்க்கம் தானே. மாற்றப்பட வேண்டியது நம்ம மனசு தாங்க. எதையும் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தைரியம்தான். தன் கணவனிடமே தன் சுயத்தை நிரூபிக்க முடியாம தோல்வியுறும் பெண் வேறொரு ஆணுகிட்ட தன் சுதந்திரத்தை எப்படி மீட்டெடுக்க முடியும்? அதே போல ஒரு பெண்ணிடம் அன்பை பெற சக்தியற்ற ஒருவன் வேறொரு பெண் கிட்ட தன் அன்பை எப்படி பெற முடியும்? அனைவர்கிட்டையுமே சிறு சிறு அல்லது பெரிய அளவுல கூட குறை இருக்கலாம். பேரன்பு கண் கொண்டு காணில் அனைத்தும் சாத்தியம்தான். மேலை நாடுகள் போல சுதந்திர வாழ்க்கை அல்லது வேறு துணை தேடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப மேற்கோள் காட்டுக்கிட்டு இருக்க முடியாது. குடும்பம் அப்படிங்கிற அமைப்பினை தொலைச்சிட்டு வெளியில தேடியவங்க இப்போது குடும்பம் மகிழ்ச்சி இதெல்லாம் குடும்பத்தால மட்டும்தான் சாத்தியப்படுங்கிற உண்மையை உணர்ந்து ஒரே பெற்றோர் அப்படிங்கிற வாழ்க்கைய பிள்ளைகளுக்கு கொடுக்க துவங்கி இருக்கிறாங்க மேலை நாட்டாரே. ஆனா சில கீழ்த்தட்டு மக்களே விவாகரத்துல அங்கேயுமே விவாகரத்து பெறத்துக்காக இன்னும் அதிகமா பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு கூறப்படுகிறது. இனம் காப்பதில் துணையை தேர்வு செய்யறதுல பிற உயிரினங்களுக்கு இருக்கும் தெளிவு நமக்கு இருக்கிறதான்னு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணும். அறிவுங்கிறது மகிழ்ச்சி இருக்கும் இடத்துல உருவாக்கி கொள்ளுதலும் அதற்கேற்ப மாற்றங்களை கொண்டு அழகா கொண்டு வருவதிலையும் தாங்க அடங்கும். அதனால நம்மளோட அறிவை கொண்டு அன்பை கொண்டு நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நிம்மதியாக வாழணும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நன்றி.